உன்னிடம் வருவதை விட உனக்காக வருவதை நேசி, அது உனக்காக விதைக்கப்பட்டது, என்றென்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். வலியை தாங்கிக் கொள்வதும் வலியில் சிரிப்பதும் வலியை கொடுத்தவரை நேசிப்பதும் சிலருக்கு புதியது அல்ல. அது அவர்களுக்கு பழகிப்போன ஒன்றுதான். தன்னிடம் குறைகள் நிறைய வைத்திருக்கும் பலரும் கோபப்படுவதில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பலருக்கும் குறைகளே இல்லாவிட்டாலும் அவர்களின் கோபமே பெரிய குறையாகி விடுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னை தானே சரி செய்து கொண்டு இயக்கும் வல்லமையோடு இருக்கிறது மனிதனின் உடல். ஆனால் அதையும் கெடுத்து தன்னையும் கெடுத்து கொள்ளும் நிலையில் இருப்பதுதான் நம் ஒவ்வொருவரின் மனம். உங்கள் மனதை எப்போதும் யாரும் கெடுத்துவிடாதபடி பார்த்து கொள்வதே எல்லாவற்றையும் விட சிறந்தது. எந்த கையை குலுக்கிவிட்டு நகர வேண்டும் என்பதும் எந்த கையுடன் பிணைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம் கண்களில் வெளியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் உண்மையான உறவு அல்ல, மறுதுளி வராமல் தடுப்பதுதான் உண்மையான உறவு. ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்ல வாழ்க்கை. மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொண்டாலே போதும். எப்போதும் நிம்மதியாக வாழலாம். எவரிடமும் முழுமையாக தஞ்சம் அடைந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும். நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம். ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம். யானையாகவும் அடிக்கடி பாம்பாகவும் தேவைப்படும் போது தேளாகவும் மிக மிக அரிதாக தெளிவு பெறும் போது மட்டும் மனிதனாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இத்தனை குணங்கள் மறைந்து இருப்பதை மறந்துவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் சிலர் நமக்கு தரும் காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் அவர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் துணை நிற்பது மனதைரியம். பூமியை விட கனமானது தாயின் உள்ளம். ஆகாயத்தை விட உயர்ந்தது தந்தையின் அன்பு. காற்றை விட வேகமானது மனிதனின் மனம். புல்லை விட வேகமாக வளர்வது கவலை. ஊரை விட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது அவன் பெற்ற கல்வியும் அனுபவமும் தான். மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம். செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவரவர்களின் முயற்சி. எல்லா செல்வங்களிலும் பெரிது போதும் என்ற மனநிறைவு. எல்லா லாபங்களையும் விட உயர்ந்த லாபம் நோயற்ற உடல்தான். பிடித்தவர்களிடம் உங்களின் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதை உங்களின் செயல்களால் உணரச் செய்தால் மட்டும் போதும். நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் எப்போதும் பிரிதல் என்பதே இருக்காது. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களின் மீது கோபம் கொள்ளாதே. கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலை குறையவில்லை. அழுகையில் சிரித்தேன், அழுகையும் குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்றும் சிரிக்கின்றேன், இன்னமும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறேன். என்றேனும் ஒரு நாள் என் கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இவையெல்லாம் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில். எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். வாழ்வை நேசித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதீர்கள். நண்பனையும் நேசியுங்கள், எதிரியையும் நேசியுங்கள். நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான், எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான். விட்டு பிடிப்பது அன்பு அல்ல, விட்டு கொடுப்பதுதான் அன்பு. விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும். அது ஏமாற்றுபவர்களுக்கு கைதேர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஏமாற்றியே பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று. ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாகுரியமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும். நீங்கள் நல்லது செய்யும் போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும் போது இது ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். நம்மை படைத்த இறைவன் ஒரு நொடி தவறாமல் நம் ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை. இப்போதெல்லாம் நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுகின்றன. சொத்துக்களுக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான்.
மாமியாருக்கு பூ வைத்து விடும் மருமகளும் உண்டு, மருமகளுக்கு தலைவாரி விடும் மாமியாரும் உண்டு. இதனை கெடுப்பதற்கு கோல் மூட்டி விடும் சில கீழ்த்தரமான ஜென்மங்களும் உண்டு உறவு என்ற பெயரில். எதற்காக இப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். மேலோட்டமாக இதை ஆராய்ந்தால் உலகில் உள்ள பிறருக்கு நன்மை செய்வது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் அதன் மூலம் நமக்கு நாமே தான் நன்மை செய்து கொள்கிறோம். வசதியான வாழ்க்கை மனிதன் தானாக படைத்து கொண்டது. மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இறைவன் நமக்காக படைத்தது. பிறருக்கு உதவும் குணம் உன்னிடத்தில் இருக்கும் வரை இறைவன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பார். யாதுமாக இருப்பவர்கள் யாரோ ஆகி போகிறார்கள், உறவுகளுக்குள் சில சிறிய புரிதல்கள் இல்லாததால். நம்மை சிலர் தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகுவதுதான் அவர்களுக்கு சிறந்த பதிலடி. நம் முகம் கொஞ்சம் வாடியிருந்தால் கூட ஏதாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்த ஒரே ஒரு உண்மையான உறவு இருந்தால் போதும். வாழும் வாழ்க்கை சொர்க்கம்தான். எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பவர்களிடம் சென்று ஏன் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேள். பின்பு தயாராகிக்கொள் அவர்களின் கண்ணீரை துடைக்க. ஏனென்றால் இங்கு எல்லோருடைய சிரிப்புக்கு பின்னாலும் சிலர் தந்துவிட்டு போகும் ஆறாத காயங்களும் வலிகளும் மட்டும்தான் இருக்கிறது. உங்களை தேடுபவர்களை நீங்கள் காயப்படுத்தவும் வேண்டாம். உங்களை தொலைத்தவர்களிடத்தில் நீங்கள் உங்களை நியாயப்படுத்தவும் வேண்டாம். போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். இருப்பவர்களுக்கு எப்போதும் உண்மையாக இருங்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எதையெதையோ விரும்பிய நம் மனம் இங்கு எதையும் விரும்பாமல் இருக்கவே விரும்புகிறது. சிலர் தந்த காயங்களாலும் சிலர் ஏற்படுத்திய வழிகளாலும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளையும் சிலரின் வார்த்தைகளையும் சிரித்துக்கொண்டே கடந்து சென்று விடுங்கள். காயங்களை ஏற்படுத்த ஆயுதங்கள் தேவையில்லை, வார்த்தைகளே போதுமானது. ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லைதான். ஆனால் இங்கு எல்லோருமே ஆரம்ப வாழ்க்கையை மறந்துவிட்டு வாழ்வதுதான் மிகப்பெரிய தவறு. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பிக் கொடுத்தால்தான் அதற்கும் மதிப்பு, நமக்கும் மதிப்பு. கூடுமானவரை யாரிடமும் எதிலும் கடன்பட்டு விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் அதனை எல்லோர் மத்தியிலும் சொல்லி காண்பித்து விடுவார்கள். உங்களுக்கு கிடைக்கும் அன்பு, ஆறுதல், ஆலோசனைகளை அலட்சியம் செய்து விடாதீர்கள். பிறகு உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அது கிடைக்காமல் கூட போகலாம். உங்களால் அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டும் உங்களை நெருங்கவே யோசிப்பார்கள். ஒருவருடைய குறைகள் மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரிகிறது என்றால் அவர்களை நீங்கள் பார்க்கும் கோணம்தான் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்வில் சிலரை நம்மோடு பேச வைப்பதும் பணம்தான், சிலரை பேசாமல் விலகிச் செல்ல வைப்பதும் பணம்தான். எல்லா இடங்களிலும் குணம் மதிக்கப்படுவதில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் பணம் மட்டும் பாரபட்சமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரும்பாலும் பணத்திற்கு இருக்கும் மதிப்பு நல்ல குணம் படைத்த மனிதர்களுக்கு இருப்பதில்லை. உன்னை நீ நல்லவன் என்று நிரூபிக்க உனக்கு பல சான்றுகள் தேவை. ஆனால் நீ கெட்டவன் என்பதை நிரூபிக்க உனக்காக ஒரு கூட்டமே காத்திருக்கும். இதுதான் இன்றைய உலகம். நீ தேவை என்றால் உன்னிடம் உள்ள குறைகள் மறக்கப்படும். நீ தேவையில்லை என்றால் நீ செய்யும் நல்லவைகள் கூட குறைகளாகத்தான் தெரியும். உன்னை உதாசீனம் செய்பவர்கள் பெரும்பாலும் நீ இன்று வாழவே கூடாது என்ற நிலைக்கு வரவேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகியே இருங்கள். வாழ்வில் எதிர்பார்க்கும் அன்பை தருபவர்களை காட்டிலும் நீ எதிர்பார்க்காத அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம். இதை உணர்ந்து கொண்டால் நீ வாழ்வை பற்றிய தெளிவை அடைவாய். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் மாறுதலுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. அப்படி சிரிக்க பழகிக்கொண்டால் எந்த காயங்களும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து. நம்பியவர்களுக்கு உதவியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒருபோதும் அவர்களுக்கு துரோகியாக மட்டும் மாறிவிடாதீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் நிம்மதியில்லாமல் தான் நகரும்.
நாம் நினைத்தது அனைத்தும் நினைத்தபடியே நடப்பது இறைவன் அருள். சில நேரங்களில் நினைத்தது நடக்காததும் இறைவனின் அருள்தான். எல்லாம் அவன் செயல் எனும்போது இதுவும் அவன் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் கோபம் கொள்வதில்லை. இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் மட்டும் வந்துவிட்டால் எல்லோருடைய வாழ்க்கையும் மிக அழகாக மாறிவிடும்.